ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேன் ஸ்டுடியோ. என்னடா ஆள் ஒரு வித்தியாசம் பார்க்குறீங்களா? ஒரு சின்ன ஒரு மாறுதலான ஒரு மாற்றம் எல்லாருக்கும் தேவை. அந்த மாதிரி கொஞ்சம் முடி திருத்தம், இசை வலிப்பு கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்திருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம ஃபகத் ஃபாசில் அந்த வைகை புயல் வடிவேல், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராதா என் தலைவன், அப்புறம் டைரக்டர் வந்து சுதேஷி சங்கர், அவர் வந்து ஒரு டைரக்டர். இந்த படத்தோட ட்ரீசர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மெய்யழகன் வந்து, அப்புறம் வந்து ஒரு அன்பே சிவம், இந்த மாதிரி ஒரு டபுள் கேரக்டர் உள்ள இன்ட்ரோலக்ட் ஆன மாதிரி ஒரு கதை போகலாம். ஸோ அந்த மாதிரி கதை மாதிரி தான் இந்த படம் எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரீசர்லேயே நம்ம ஆளுகள் யாரையும் காட்டல, சின்ன சின்ன கிம்ஸ் மாதிரி தான் காட்டினாங்க. அதுவும் ஒரு 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 விண்டேஜ் பழைய சாங் உள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த ட்ரெய்லர்லேயுமே எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ட்ரெய்லர் வந்திருக்கு, நம்ம அதை பார்த்து நம்ம அதை பற்றி எப்படி இருக்குது, உள்ளே என்ன பிளாட் இருக்குது, இந்த கதையை கணிக்க முடியுதா நம்ம அதை பற்றி பேசலாமா? ஓகே, ட்ரெய்லருக்கு போயிடலாம். Ready, start, 1, 2, 3. சில வீடை நான் கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் எப்பவுமே மாதிரி இருக்கு பார்க்கறதுக்குல அந்த கேரக்டர் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணி கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடை வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் சார் எங்கே போனோம்? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் நான் பீஜம் பயங்கரமா இருக்கு. பண்ணல வேற நாங்கள் பைக்கில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா? நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனோம்? நேற்று நைட்டு கூட கரெக்டாக என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல? நேரில் போகிற போல் இருக்கேன். கொஞ்சம் ஹியர் தான் மாற்றுவேன். பைக் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், உடனே கண்டுபிடிச்சிடுறோம். பீஜம் கூட ஷிஃப்ட் ஆகுது. இருக்கணுமா வேணாமா? கோவத்தில் ஒரு மாதிரி சென்டிமீட்டர் சேர்றாங்களோ? பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. என்ன ஆக்டிங்கா இருக்கு. பொறுமையாக போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போகிறதுன்னு எனக்கே தெரியல. பீஜம் ரேஸ் ஆகுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை, புரிஞ்சுதா? அவர் உன்னை நம்புற மாதிரி ராஜா வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்ணுறது, இதையும் மறந்துடுவீங்க. மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? ஐயா, அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது. முத்துக்கிறார் தலைவர். அந்த மாதிரி மகா நடிப்புலாம் எனக்கு வராதுங்க. நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தாலும் தெரிஞ்ச இந்த படத்தோட கோர் என்னன்னு தெரியுது. இப்போ நான் சூப்பராக சொல்லிடுறேன். பஸ் எனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குன்னா, மாமனுக்கு அப்புறமா வந்து ரெண்டு பேரும் சேர்றது எனக்கு பயங்கர ஒரு இன்ட்ராமெண்ட்டாக இருந்தது அந்த படத்தில். இது பார்க்குறப்ப நல்லா இருக்குது பார்க்கறது ரெண்டு பேரும், அந்த கேரக்டர் செக்ஷனுமே. சாரை பார்க்க வடிவேல் சார் பார்த்தா பயங்கரமான ஒரு ஆக்டிங் ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது. ஃபேஸ் ஸ்கில்னா ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறது அவரை. சரி, அந்த அந்த வழிகள் மூஞ்சிலே தெரிகிற மாதிரி பயங்கரமாக நடிப்பு நடிச்சிருக்காரு. இந்தாண்ட ஆக்டர், இந்தாண்ட ஃபகத் ஃபாசில் அவரும் டிஃப்ரெண்ட் ஆக்டிங் பண்ணிருக்காரு. வேறு லெவலாக இருக்குப்பா பார்க்குறதுக்கு. இந்த படத்தோட கதையை என்னால் கணிக்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து 2 பேர் 3 பேர் சரக்கு அடிக்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு சீனாக நினைக்கிறேன். 3 பேர் சரக்கு அடிக்கிறப்ப ஒரு பெரிய பணக்காரன் தெரியுது. ஃபகத் ஃபாசில் கொஞ்சம் திருடன் போல். திருடன்னா ஒரு வரையா திருடன். ரெண்டு பணத்தை எப்படி கொள்ளடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. நைட்டு வந்து ஏடிஎம் கார்டு போகிறாரு. அங்கே பணம் எடுக்க முடியல. அது கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. எங்கெல்லாம் ஊருக்கு போகிறா கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ட்ராவலில் இவர் யாருன்னு சொல்லி இவருக்கு புரிஞ்சுக்குது. அப்போ இவருக்கு வர பிரச்சனையை ஒரு ஃபகத் ஃபாசிலும் கூட சேர்ந்து அந்த பிரச்சனையை இது பண்ணுறாரு, சமாளிக்காரு. வடிவேல் சாருக்கு வர பிரச்சனை ஃபகத் ஃபாசிலும் சேர்ந்து சமாளிக்கிற மாதிரி இருக்குது. எண்டில் வந்து கெட்டவனாக இருக்காரு ஃபகத் ஃபாசில், இவர் கூட சேர்ந்து நல்லவனாக மாறிடுற மாதிரி ஒரு பிளாட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து வடிவேல் சார் சாவத்தோட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அந்த ஃபீல் உணர முடியுது அவரோட முகத்தில். இல்லை ஒரு ஹாப்பி எண்டிங்காகவும் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது நம்ம இந்த ட்ரெய்லரை வச்சு நான் ஒரு கோர்வையாக எப்படி லோகேஷ் படத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாம் கோர்வையாக சொல்லுவோமே, அந்த மாதிரி நான் அவர் சொல்கிறேன். ஆனால் சினிமாவில் தான் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இந்த படத்தோட கதை எந்த ஓட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும்
யுவன் சங்கர் ராஜா அந்த படத்தில் பாட்டு வந்து சரியாக ஒட்டவே இல்லை. 2 பாட்டு ஒரு படம் கேட்டேன், நல்லாவே இல்லை அந்த பாட்டு. டேரக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் யுவன் சங்கர் ராஜா எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு. இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அவரோட பர்த்டே அன்றைக்கி வீடியோ போட்டிருப்பான். அதை லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள் அவர் நான் எவ்வளோ பெரிய ஃபேன் சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து பாட்டு எனக்கு ஒட்டவே இல்லை. பிஜிஎம் வந்து இந்த பிஜிஎம் ஒரு பிஜிஎம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பிஜிஎம் ஸ்லோவாக போகுது. அது எண்டில் மாற்று அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் இந்த பிஜிஎம் கொஞ்சம் பிபி ஏற்றுற மாதிரி சிவில் சார்லன்னு ஏற்றிட்டு போகிறாரு. தலைவன் சரியான படங்களுக்கு இப்போ எனக்கு கொடுக்க மியூசிக் தரதில்லை. நேற்று வந்தவன் புதுசாக வந்தவன்லாம் அந்த படத்துக்கு போகிறான், இந்த படத்தை எங்கே சுற்றினாலும் அவன் பேராகவே இருக்குது. தலைவன்லாம் வந்து சும்மாவே இருக்கார், ஏன்னு தெரில. என்ன பண்ணுறது, பல நிகழ்ச்சிகள். ஆனால் அவருக்கு வந்து அவர் காட்டில் அவர் தான் ராஜாங்க. அவருக்கும் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க, நாங்களாம் இருக்கோம். என்றைக்கும் அவர் விட்டு விட மாட்டோம். தலைவன் செஞ்ச சம்பவம் தனி வரலாறு அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இந்த மாரிசன் எப்படி இருக்குது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மாமனுக்கு அப்புறம் வந்து 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஒரு மெகா பிளாஸ்டராக கொடுப்பாங்களா இல்லை வந்து நம்புந்து போன மாதிரி போகுமான்னு தெரியலை. ஏன்னா அது வந்து தேட்டரில் வந்தால் தான் பாம்பை கொளுத்தி போட்டாச்சு, அது வெடிக்கலையோன்னு அன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு என்னமே இந்த ட்ரெய்லர் பார்க்குறது மெய்யழகன் மாதிரியும் இருக்குது, அன்பே சிவம் மாதிரியும் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஒரு கொலாபரேஷனாக இருக்குது. ஏன்னா 2 பேர் தான் அதுலேயே இதில் 2 பேர் தான் காட்டுவாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற எமோஷனு அப்படியே கேரி கொண்டு போய் லாஸ்ட்டில் வெடிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் மாரிசன் படம் வந்து நல்லா ஓடி நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்துனீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணுமோ அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன் தயார். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ.